ஹலோ கியூட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ண ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா அதிமதுரம். அது லிக்கரைஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா முல்டி எர்த் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. அதிமதுரம்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு இது கிடைக்கும். இந்த அதிமதுரம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் ஆக்கும். இது ரெகுலராக நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிட்டு வர நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் குறைக்க ஹெல்ப் பண்ணும். நம்மளோட டோனை 2-3 ஷேட்ஸ் நல்லாவே லைட்டன் பண்ணும். வாங்க அந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதிமதுரம் பவுடர் இது உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலும் அவைலபிளாக இருக்குது, இல்லைன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான அதிமதுரமாக நீங்கள் வாங்கிட்டா தான் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நம்ம ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி அதிமதுர பவுடர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் நெக்கு, ஹேண்டு இதுக்கெலாம் போடுற மாதிரி இருந்தால் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, ஹோல் பாடிக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம பொட்டேட்டோ ஜூஸ், உருளைக்கிழங்கு துருவி அதில் இருக்கிற ஜூஸை மட்டும் பிழிஞ்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போடுங்க. கீழே ஸ்டார்ச்செல்லாம் தங்கி இருக்கும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போடணும். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட் இந்த ஃபேஸ் பேக்குக்கு. இது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா தக்காளி ஜூஸ் எடுத்திருக்கேன். அதுவுமே நான் கையில் பிழிஞ்சு தான் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க அதிமதுரம் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா பிரைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா நம்மளோட பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்னி எல்லாம் நல்லாவே க்யூர் பண்ணும். ஆக்னி வராமையும் தடுக்கும். ஸ்கின்னையும் நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு இது 3மே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக், பட் இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் எல்லாருமே ரெகுலராக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி அதிமதுரம் ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க. நல்லா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு ஒரிஜினலாக இருக்கும், அங்கே வாங்க. இல்லைன்னா ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நல்ல பியூரான அதிமதுரமாக வாங்கிக்கோங்க. பேக் பார்த்திங்கன்னா தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். உங்களுக்கு பத்தலைன்னா இதுக்கு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணலாம். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஓவர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, இல்லை ஆக்னி இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 டைமாவது நீங்கள் யூஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எப்படி அப்ளை பண்ணுறது நான் காட்டுறேன். கொஞ்சமாக உங்கள் ஃபேஸில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சமாக எடுத்து அப்பர் டைரெக்ஷனில் எடுத்து மசாஜ் பண்ணுங்கள். நல்ல ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இது ட்ரை ஆகிறதுக்கு எப்படி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நல்லாவே ட்ரை பண்ணி விட்டுருங்க. இது எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் பேட்ச் டெஸ்ட் எடுங்க. மற்ற எல்லா டைப்புக்கும் இது சூட் ஆகும். உங்களுக்கு சப்போஸ் டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். வீக்லி 2 or 3 யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். டெய்லி யூஸ் பண்ண வேண்டாம். டெய்லி யூஸ் பண்ணட்டுமான்னு கேட்குறவங்களுக்கு 1 day விட்டு 1 day கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டிப்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from Nisha.